வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா MA 4151 பேப்பர் அண்ட் ரிமைனிங் MA 4152 MA 4108 இந்த யுனிவர்சிட்டி எக்ஸாம்க்கு பேப்பர்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கும் இந்த டாபிக் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த டாபிக்ல கிளாஸ் 5 ரிவிஷன் ஷெட்யூல் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிளாஸ் 5 பார்த்தீங்கன்னா யூனிட் 2 நமக்கு ரெண்டு கேட்டகரியா இருக்கும், ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் ரேண்டம் வேரியபிள்ஸ் ரிலவெண்ட்டாக நீங்கள் கிளாஸ் 4 வரை ஃபாலோ பண்ண டாப்பிக்கை ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக எதிரார் சாய்ஸில் ஒரு ப்ராப்ளம் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அதுலேயே நமக்கு இப்போ பார்ட் பியில் ரெண்டு கொஸ்டின் கொடுப்பாங்க, ஏ கொஸ்டின் பி கொஸ்டின். இதில் ஏ கொஸ்டின் நமக்கு இந்த ப்ராபபிலிட்டி டாபிக் ரெலவெண்ட்டாக கொடுக்கலாம், பி கொஸ்டின் நமக்கு ரேண்டம் வேரியபிள்ஸ் ரெலவெண்ட்டாக கொடுக்கலாம். ஸோ அந்த 4 கிளாஸஸ் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இன்கேஸ் எனக்கு அதெல்லாம் டஃப்பாக இருக்குது, கேல்குலேஷன்லாம் ரொம்ப லெங்க்தியாக இருக்குது, டிஃப்ரென்ஷியேஷன்லாம் டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இனிமேல் வரப்போகிற கிளாஸ் 5 கிளாஸ் 6 7 இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இதில் ஒரு கொஸ்டின் உங்களால் சூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம போட்டிருக்க இந்த ஸ்லாட் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராப்ளம்ஸ் சூஸ் பண்ண முடியும். சூஸ் பண்ணாலே டேட்டா வைஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ கிளாஸ் 5 பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டாபிக் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ப்ராபபிலிட்டினா ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ப்ராபபிலிட்டியில் ஆக்சியம்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதோட பேசிக் ரிசல்ட்ஸ் என்ன, தியரம்ஸ் என்னென்னங்கிறது நமக்கு தெரியணும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா த வீக்லி வேஜஸ் ஆஃப் 1000 ஒர்க்மேன் ஆர் நார்மலி டிஸ்ட்ரிபியூஷன். இதெல்லாம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் தான், பட் இதில் கொஞ்சம் டேட்டாஸ்லாம் டிஃபராக இருக்கும். இது ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான். 2017 ரெகுலேஷனில் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது 2 டைம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேட்டர்னில் ஒர்க் அவுட் பண்ணது, as per யூனிட் 2 ஆர்டரில் ஒரு வீடியோவை ஒர்க் அவுட் பண்ணுது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி 3 4 5 6 இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஎஃப்னு நம்ம டெரிவேட்டிவ் பார்த்தாச்சு. எம்ஜிஎஃப்லாம் எப்படி 7 டிஸ்ட்ரிபியூஷனோட கம்பைன்ட் ஆகுதுங்கிற ரிசல்ட்ஸு, மீன் அண்ட் வேரியன்ஸ் கேல்குலேஷன் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணியாச்சு. பட் எம்ஜிஎஃப் எப்படி பார்க்குறது, ப்ராப்ளமெட்டிக்காக எப்படி பார்க்குறது, தியரிட்டிக்கலாக எவ்ரிபடி நோ இதுதான் அப்படிங்கிறது நமக்கு டெஃபினிஷன் வைஸ் நமக்கு தெரியும். பட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்த அதில் எம்ஜிஎஃப் கேல்குலேஷன் கேட்குறாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதுக்கு தான் இந்த 3rd ப்ராப்ளம், 4th ப்ராப்ளம், 6th ப்ராப்ளம்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிடிஎஃப் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு சிடிஎஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அண்டர் த இன்டர்வல்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். 4th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, p of x equivalent to r equivalent to q power r minus 1 into p மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், தட் இஸ் எம்ஜிஎஃப் வேல்யூ கேட்டிருக்காங்க அண்ட் மீன் வேல்யூ எப்படி பார்க்குறதுன்ட்டு. இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டர்லாம் இருக்காது, பேசிக் ரிசல்ட்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே வி கெட் தி ஆன்சர். அண்ட் 5th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனா இல்லை எந்த மாதிரி கேட்டகரியில் கேட்டிருக்காங்கிறத நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணணும். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ரிலவெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு யூனிவர்சிட்டி கொஷின், அதனால தான் இது ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஹைலைட் பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி கொஷின்லாம் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படிலாம் டேட்டா கொடுக்குறாங்க, எந்த மாதிரி டேட்டா நம்ம எடுக்கணும், கிவன் டேட்டாவில் அஷ்யூம் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டில் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் ஒரு ஃபங்க்ஷன் f of x equal to 1/3 e power minus x by 3 x greater than or equal to 0 மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இதுவும் நியர் 4th ப்ராப்ளம் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். ஃபங்க்ஷன் அங்கே டைரக்ட் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸ்போனென்ஷியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இ பவரில் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸ்போனென்ஷியலுங்கிறப்ப நமக்கு சில சமயம் பாசிட்டிவாகவும் இருக்கும், சில சமயம் எக்ஸ்பான்ஷன் அப்போ கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இந்த 3 4 6 இந்த ப்ராப்ளம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து எம்ஜிஎஃப் வேல்யூ பார்க்குறது ப்ரொசீஜர் எல்லாமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ கிளாஸ் 5ல் ப்ராபபிலிட்டினா என்ன, ப்ராபபிலிட்டியோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரிலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் பேசிக்காக யூனிட் 2ல் என்னென்ன ப்ராப்ளம்ஸாக இருக்குதோ ஃபாலோ பண்ணணுமோ இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 6 ப்ராப்ளம் பாருங்கள். 6 ப்ராப்ளம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஒருவேளை எனக்கு இது ஒரு தடவை பார்த்தா தான் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா வீடியோஸ் பாருங்கள். டெக்ஸ்ட் புக் கையில் இருந்ததுனால நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த 6 கொஷினுக்கு யூனிட் 2 ரிவிஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapazhi@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் ரிவிஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.